எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறப்ப தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு பசங்களுக்கு பிடிச்ச பட்டர் சிக்கன் செய்யலான்ட்டு. இந்த ரெசிபியை த இண்டஸ் வேலியிலிருந்து ட்ரை ஸ்டீல் 3 பீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் காம்போ சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் செய்ய போகிறேன். இதில் வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய், அது கூடவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் அண்ட் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன். இது பார்த்தீங்கன்னா ஹை கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர், 100% குவாலிட்டி அஷர்ட். கடாயில் டபுள் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ரை பேன்லையும் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது. இது இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷர் சேஃப் கூட. இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற கூப்பன் கோட் TANISHAYU12 அப்படின்றத யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு 3/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 ஸ்பூன் தயிர், ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட், இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சதை சேர்த்துருக்கேன். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை கூல் பண்ணிட்டு ஒரு மிக்சர்ல நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். மீன்வைல் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த சிக்கனை லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். கடாயில் 2 கியூப்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், அப்பதான் தீயாம இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இருக்க மசாலாவை எல்லாம் அலசி ஊத்திக்கலாம். இந்த மசாலா ஒரு கொதி வர ஸ்டார்ட் பண்ணதுமே நம்ம குக் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு நீங்க ஓபன் பண்ணி பாக்குறப்ப சிக்கன் நல்லா மசாலால பிளெண்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கப் ஆஃப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையிலேயே கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பர் டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி. இந்த பட்டர் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், ஃபுல்கா, நான் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நாங்க வந்து அன்னைக்கு கீ ரைஸோட சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.